ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். கையில் நான் கொஞ்சமாக பணம் வச்சிருக்கேன். கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சது நல்ல அப்ரிசியேஷன் கொடுக்கணும். எங்கேயும் போய் ஏமாந்துடக்கூடாது. எங்க நான் லேண்ட் வாங்கலாம், எந்த ஏரியாவை நான் சூஸ் பண்றது, எங்க இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், இந்த கண்ணோட்டத்தில் லேண்ட் பார்க்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் உங்களுக்கு சொல்றேன், எங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க. நல்ல டெவலப் ஆயிருக்க லொகேஷன் இல்லையா, ஸ்கொயர் ஃபீட் 5000 6000 போற லொகேஷன் இல்லையா, அப்படி நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா அது என்ன கேட்டீங்கன்னா சரியான முடிவா இருக்காது நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி டெவலப் ஆன லொகேஷன்ல 100 200 300 பொறுமையா ஏறிக்கிட்டு இருக்கும்போது வெறும் 1000 1500 ரூபாய்க்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ற லொகேஷன் அதிகபட்சம் 2-3 வருஷத்துலயே போட்ட பணத்தை டபுள் ஆக்குற அளவுக்கான ரிசல்ட்டை கண்டிப்பா அந்த லேண்ட் கொடுக்கும். ஆனா அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது இது மாதிரியான நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் உள்ள சைட்டை நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சைட் பஸ் போற ஆன் ரோட் மேல இருக்கு. சைட்டோட என்ட்ரன்ஸ் ஜஸ்ட் கேட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா பஸ் நிற்கும். எனி டைம் பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்கு. நம்ம சைட்ல இருந்து கரெக்டா 5 minutes டிரைவ்ல இங்க 400 கோடி ரூபாய் பொருட்செலவுல மிகப்பெரிய நிறுவனம் கம்பெனி ஒன்று வரப்போகுதுங்க. இது மூலமா நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்க போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சைட்ல இருந்து வெறும் 5 minutesல கலெக்டர் ஆஃபீஸ், கோர்ட்டு, ஜிஹெச், காலேஜஸ், ஸ்கூல்ஸ் அப்படின்னுட்டு இங்க இல்லாத விஷயங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். சிட்டிக்குள்ள என்ன டெவலப்மெண்ட் இருக்குமோ அந்த டெவலப்மெண்ட்லாம் அடுத்த ஒரு 2-3 வருஷத்துல இங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். அதே அளவுக்கு ரேட் அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கலாம். இப்போ ஏற்பட்ட சைட் எங்க இருக்கு, இதை பார்த்தா மற்ற விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐகானை டாப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. தற்போதைய செய்தி, அச்சரப்பாக்கம் அரக்கோணம் வரை சென்னை பெருநகர எல்லையை விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கிறோம். அச்சரப்பாக்கம் அரக்கோணம் வரை சென்னை பெருநகர எல்லையை விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாத்துக்கிட்டீங்களா ப்ரூஃப்? சென்னை சிட்டி லிமிட் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. இந்த நியூஸ் ஒன்றும் புதுசு இல்லை, பட் தெரியாதவங்களுக்கு நான் போட்டு காட்டுங்க. வேற எதுவுமே இல்லை. சென்னை கார்பரேஷன் லிமிட் எக்ஸ்டெண்ட் ஆகும் போது சென்னை சிட்டிக்குள்ள இருக்க வளர்ந்த ஏரியாக்களை தாண்டிலும் வளர போற ஏரியாக்கள் மேல இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்படி நம்ம பார்க்க வந்திருக்க இடம் தான் செங்கல்பட்டு. இன்னைக்கு நம்ம சைட் அமைஞ்சிருக்க லொகேஷன் நம்ம செங்கல்பட்டுல தாங்க. செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன், செங்கல்பட்டு பஸ் டிப்போ எல்லாமே நம்ம சைட் வந்து வெறும் 7 minutes டிரைவிங் டிஸ்டன்ஸ் தான். இப்போ நம்ம சைட்டுக்கான அப்ரோச் பார்ப்போம். இது ஜிஎஸ்டி ரோடுங்க. செங்கல்பட்டுல ஜிஎஸ்டி ரோட்ல ரைட் எடுக்கிற இந்த ரோடு இதுதான் செங்கல்பட்டு டு சாலவாக்கம் போற ரோடு. இந்த மெயின் ரோட்ல தான் நம்ம சைட்டு ஆன் ரோட் சைட்டா அமைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட 13 ஏக்கர் மெகா கம்யூனிட்டியா. இங்க பஸ் ரூட்னு பாத்தீங்கன்னா T7, T8, T11 அப்படின்ட்டு 3 பஸ்கள் கண்டினியூஸா வந்துகிட்டு இருக்கும். நம்ம சைட்டை பத்தி பாத்தீங்கன்னா டோட்டலா 13 ஏக்கர் உள்ள 3 பார்க் ஏரியா இருக்கு, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கு, புள்ளி சரௌண்ட் பை காம்பவுண்ட், 230 ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, 3 phase லைன் கனெக்ஷன், ரெயின் வாட்டர் ட்ரெயின், ஃபுல்லி கான்கிரீட் ரோட் ஃபார்மேஷன். உள்ள இருக்க ரோடுகள் எல்லாம் 30 அடி 40 அடி அகலமான கான்கிரீட் ரோடு. எல்லா டெவலப்மெண்ட்டுகளும் நிறைஞ்ச சைட்டு தாங்க இது. நம்ம சைட் வந்து ஸ்ட்ரைட்டா வெளியே போய் ஆர்ச்சுக்கு வெளியே நின்னீங்கன்னா பஸ் நிற்கும். செங்கல்பட்டுக்கு ஸ்ட்ரைட் பஸ் இருக்கு, உத்தரமேரூருக்கு ஸ்ட்ரைட் பஸ் இருக்கு, காஞ்சிபுரத்துக்கு ஸ்ட்ரைட் பஸ் இருக்கு. எனி டைம் பஸ் ஃபெசிலிட்டி இருக்கிற ஆன் ரோட் மேல நம்ம சைட் அமைஞ்சிருக்கிறது கூடுதல் அட்வான்டேஜ். ஆன் ரோட்டு மேல மிகப்பெரிய கமர்ஷியல் பிளாட்டும் உண்டுங்க. 13 ஏக்கர் டவுன்ஷிப் அப்படின்றதுனால உள்ள மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ் ஒன்று வரப்போகுதுங்க இன் ஃபியூச்சர் பிளானா. சரிங்களா, பக்கத்துல நிறைய ஸ்கூல் காலேஜஸா பார்க்க முடியும். நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், எங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் அது சுற்றி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் ரேட் நல்லா அப்ரிசியேஷன் இருக்கும்ட்டு. இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்னன்னா, இங்க தாம்பரத்துல இருந்து அப் டு செங்கல்பட்டு வரைக்கும் எலிவேட்டட் ஹைவேஸ் வரப்போகுது. டிராபிக்கை கட் பண்றதுக்காக தான் இந்த எலிவேட்டட் ஹைவேஸ் ப்ராஜெக்ட். முக்கியமா சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் ப்ராஜெக்ட். பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். மகாபலிபுரம் பூஞ்சேரி ஆரம்பிச்சு சிங்கப்பெருமாள் கோயில் வழியா அப் டு காட்டுப்பள்ளி அதானி போர்ட் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்க இந்த ப்ராஜெக்ட் சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் நம்ம சைட்ல இருந்து 15வது நிமிஷத்துல கனெக்ட் ஆகுது. இது ஒரு 2வது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். 3வது விஷயம், இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தது தான், சென்னை சிட்டி லிமிட்டை அப் டு செங்கல்பட்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. அதுக்கான ப்ரூஃபை நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சப்மிட்டும் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் சார்ந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்பொழுதுங்க நிச்சயமா சொல்றேங்க, கண்டிப்பா நல்ல ரிசல்ட்டா பார்க்க முடியுங்க. லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு யாரும் சொன்னதில்லை. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, இப்ப இருக்க காலகட்டத்தில் கரெக்டான லேண்டை தேர்ந்தெடுத்து பண்ணணும்னு நான் சொல்லிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, இது மாதிரியான டவுன்ஷிப் வெளியே போயினா பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. உத்தரமேரூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கு ஸ்ட்ரைட் பஸ் இருக்கு. பக்கத்துல காலேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்யாசாகர் காலேஜ் நம்ம சைட் வந்து வெறும் 3 கிலோமீட்டர். இதை தாண்டி செங்கல்பட்டுல கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, செங்கல்பட்டு லா காலேஜ் இருக்கு, செங்கல்பட்டு ஜிஹெச் இருக்கு, செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 7 minutes டிரைவிங் டிஸ்டன்ஸ்லயேங்க. சரி சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க எங்க தொழில் வாய்ப்பு அப்படின்னு கேட்டோம்னா, முக்கியமா சொல்ற கேளுங்க, 5 மேனுஃபேக்சரிங் மெகா யூனிட்ஸ் வரப்போகுது. கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 3000 இருந்து 5000 பேருக்கான வேலை வாய்ப்பு இங்க கிடைக்க போகுதுங்க. 5 பார்மட்டிக்கல் மெகா கம்பெனிஸோடது. இதெல்லாம் தாண்டி பக்கத்துல உங்களுக்கு மஹேந்திரா சிட்டி இருக்கவே இருக்கு. உங்களுக்கு எம்என்சி கம்பெனிஸ் உள்ள ஏகப்பட்டது. அது உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியமே இல்லை. நம்ம சைட்ல இருந்து வெறும் 20 நிமிஷம் டிரைவ்ல நீங்க மஹேந்திரா சிட்டியை ரீச் ஆயிடலாம். இங்க பல பேருக்கு லேண்ட் வீடு தேவை இருக்கும். அவங்க கேட் கமிட்டிக்குள்ள லேண்ட் வாங்கி வீடு கட்டி செட்டில் ஆகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் சான்ஸ் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இங்க சின்ன சின்ன லேஅவுட் மாதிரிலாம் இல்லாம செங்கல்பட்டுல ஒரு மெகா டவுன்ஷிப்பா தான் இந்த 13 ஏக்கர் டவுன்ஷிப்பை கொடுத்துருக்காங்க. இங்க பிளாட்டுங்க ரேட்டுக்கு வந்துருவோம். ஆன் பஸ் ரோட்டு மேல எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு இல்லைங்க. வெறும் 1700 ரூபீஸ் சொல்றாங்க. ஆனா இந்த மந்த் எண்ட் ஆஃபரா வெறும் 1499 ரூபீஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
ஸோ 1499 rupees அப்படின்றது ஃபைனல் பிரைஸ் தான். அதுவும் இந்த மந்த் எண்டுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை ப்ரமோட் பண்றவங்க அசெட் பிளஸ் ப்ராப்பர்ட்டிஸ், அவங்க நம்ம தான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். டைரக்டர் மிஸ்டர் ரிச்சர்ட் சார் நம்பர், அவரே காண்டாக்ட் பண்ணிட்டு டைரக்டா சைட் விசிட் வந்து பாருங்க. 30 அடி 40 அடி ரோட்டு எல்லாம் பிளாட்டுங்க இருக்கு. நார்த் ஃபேசிங் நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட்ன்ட்டு நல்ல ஃப்ரண்டேஜ் உள்ள பிளாட்டுகள் ஸ்டார்டிங்ல வரவங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி 30-40 பேருக்கு மேல இங்க புக்கும் பண்ணிருக்காங்க. டிடிசிபி அப்ரூவ்ட் அப்படினால நீங்க லோனும் போகலாம். இங்க பிளாட்டுகள் ஸ்கொயர் ஃபீட் ரேட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 1499 rupees per square feet கிடைக்கும். பிளாட்டுகள் 15 லட்சம் ரூபாயில இருந்தும், தனி வீடு வேணும் வெறும் 30 லட்சம் ரூபாயில இருந்தும் கட்டி தராங்க அசெட் பிளஸ் ப்ராப்பர்ட்டிஸ். சோ ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க ஃபேமிலியோட. இல்ல சார் எனக்கு சைட் விசிட் வேணும், கேப் அரேஞ்ச் பண்றீங்களா, தாராளமா கேப் அரேஞ்ச் பண்ணுவாங்க. வந்து பாருங்க ஃபேமிலியோட, ஸ்பாட்லயே புக் பண்ணிக்கோங்க. அங்க இங்க இன்வெஸ்ட் பண்றதோட லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க பாஸ், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பர் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். until then bye from GS.